தேவன் அன்பானவர். இதை யார் சொல்கிறான்னு கவனித்து பார்த்தா யோவான் சொல்கிறான். தேவன் அன்பானவர்னு நம்மால் பைபிள் படித்து கண்டுபிடிக்க முடியாது. வேதத்தினுடைய ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் படித்தாலும் நம்மளுக்கு அவர் அன்பானவர்ன்ற தோற்றம் நம்மளுக்கு கிடைக்காது. அவரோட நெருங்கி பழகி அவர் மார்பில் சாஞ்சிருந்த யோவானால் தான் அவரை புரிஞ்சிக்கிட்டு இதை சொல்ல முடிஞ்சது. அவர் அன்பானவர் தான்பா. அவருக்கு அன்பை தவிர வேறு எதுவுமே தெரியாது. அதனால தான் அவர் அந்த வார்த்தையை சொல்கிறாரு, தேவன் அன்பானவர்னு சொல்லி. அன்பு இல்லாமல் வேறு எதுவுமே அவருக்கு தெரியாது. அவர் எதை செஞ்சாலும் அந்த அன்பினுடைய ஆழத்திலிருந்து தான் செயல்படுறாரு. அவர் கோவப்பட்டாலும் சரி, சோதோம் கோமரை அழித்தார், அதுவும் அன்பினுடைய ஆழத்திலிருந்து தான். செங்கடலில் 2 பிளந்தார், அதுவும். அற்புதங்கள் செஞ்சார், அதுவும். எகிப்தியரை அழித்தார், அதுவும். இது போல் பல காரியங்களை நம்ம அன்பின் ஆழத்திலிருந்து அவர் செயல்படுறதை பார்க்க முடியும். காரணங்கள், நியாயங்கள் அதுக்கு இருக்கு. அவர் எவ்வளோ பொறுத்து பார்த்துருந்து இந்த மனுஷனை திருத்த முடியாது, தன்னுடைய கடின கோபத்தை அவர் காண்பிச்சா தான் அவங்க திருந்துவாங்கன்னும் போது எகிப்தியருக்கு, சோதோம் கோமராவுக்கு தன்னுடைய கோபத்தை காண்பிக்கிறாரு. திருத்த முடியாத அளவுக்கு ஜனங்க சீர்கெட்டு போயிருக்கிறாங்க. அதனால் அவர் கோபத்தை காண்பிக்கிறாரு. அவர் வார்த்தையை பெற்றுக்கிட்டு கலகம் பண்ணும்போதும் கோபத்தை காண்பிக்கிறாரு. அவர் காரணம் இல்லாமல் கோபப்படுறது இல்லை. அவர் கோபப்படுறதுக்கு மிகவும் பொறுமையானவர், காலம் தாழ்த்துபவர். இப்படி தான் மோசேயே சொல்கிறான். அவன் நீடிய சாந்தமானவர்னு சொல்கிறான், மிகுந்த மன உருக்கம் உள்ளவர்னு சொல்கிறான், தயவுள்ளவர்னு சொல்கிறான். அவரை புரிஞ்சிக்கிறதுக்கு மோசையால் முடிஞ்சுது. அதனால் அவரை மாதிரி அவன் மாறிட்டான். அவனும் நீடிய சாந்தமுள்ளவன் ஆயிட்டான். அவரை புரிஞ்சிக்கிட்ட 2வது மனுஷன் யோவான். அவனும் அவர் அன்பானவர்னு புரிஞ்சிக்கிட்டதுனால பேசுகிறான். அவனும் அதே அன்பில் பூர்ணப்பட்டுட்டான். அவன் சொல்கிறான், பாருங்கள், நீங்கள் அன்பாக இருக்க கற்றுக்கிடலைன்னா தேவனே நீங்கள் அறியலைன்னு சொல்கிறான். அது ஏதோ ஒரு குற்றமான ஒரு செயல், அது அபபக்தி அப்படின்ற நிலைமையில் அதை பேசுகிறான். தேவனே அறிகிறது. பைபிள் அறிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, தேவனை அறிகிறவங்க ரொம்ப கம்மி தான். தான் சகோதரன்ட்ட அன்பாக இருக்க இல்லாட்டினா அவனுக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு பேசுகிறான். அவன் தேவனை அறியலைன்னு சொல்கிறான். தேவனை அறிந்தவங்க ரொம்ப கம்மி தானே. அப்படி பார்க்கும்போது ஏன் அப்படி இருக்கு? அன்பு ஒரு பக்கம், சுயநலம் இன்னொரு பக்கம். சுயநலத்தில் இருக்கிறனால அன்பாக இருக்க தெரியாது, முடியாது. நம்மளை பற்றி பேசுகிறேன். நம்ம யார்? அன்பானவங்க இல்லை, சுயநலமானவங்க. அதனால தான் தேவனும் என்னுடைய சுயநலத்துக்கு எனக்கு வேண்டியதை அவர் நல்லபடியாக செய்யணும். ஹீ ஷுட் பி, எனக்கு வேலைக்காரராக அவர் இருக்கணும். எனக்கு வேண்டியதெல்லாம் அவர் எனக்கு பிரியமானபடி செய்யணும், தரணும். இப்படி தான் நம்ம தேவனை அணுகிறோம். இப்படி நம்மளோட சுயநலத்துக்கு தேவையான எல்லாத்தையும் அவர் தரும்போது சந்தோஷப்படுறோம், சந்தோஷம் தான் படுறோம். அவர் அன்பானவர் நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. அவர் ஒரு வேலைக்காரராக புரிஞ்சுருக்கோம்.
என்னுடைய ஏவல் வேலை எல்லாத்தையும் அவர் செய்வார். எனக்கு பஸ்ஸில் டிக்கெட்டு கிடைக்கணும் கேட்குறேன். என் பயணம் வசதியாக இருக்கணும். எனக்கு நல்ல இடத்துல வீடு அமையணும். நான் போகிற ஆஸ்பத்திரியில் எல்லா வசதியும் சரியாக செய்து தரணும். எங்கேயும் எந்த வித குறையும் இருக்கக்கூடாது, நிறைவாக இருக்கணும். சரி, அப்படிலாம் கடவுள் நம்மளுக்கு செய்யும்போது நம்மளுக்கு மனசு குதூகலிக்குது, ஏகத்தாளமாக அடையுது. கடவுள் எனக்குன்னு ஒருத்தர் இருக்கிறார், அவர்கிட்ட எல்லாம் சொன்னால் அவர் எல்லாம் செஞ்சு முடிப்பார். உண்மைதான், செஞ்சு முடிப்பார். ஆனால் அவர் அன்பானவன் அதனால் புரிஞ்சுக்கிட்டோமா? கிடையாது. ஏன்னா சுயநலத்தில் இருக்கிறவனுக்கு அதை கண்டுபிடிக்க முடியாது. நாம் அதை பார்க்கணுன்னாக்கா அந்த முனையிலேருந்து இந்த முனைக்கு வரணும். நாமும் அன்பானவங்களாக மாறணும். அல்லது சுயநலத்திலேருந்து வெளியில் வரும்போது தான் அன்புன்னா என்னன்னு தெரியும். ஆமாங்க, அன்புன்னா என்னன்னு அப்போந்தான் தெரியும். அன்புனா அது வரைக்கும் நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. அன்புனா என்னன்னே இந்த உலகத்துக்கு தெரியாது. அன்புனா என்னன்னு தெரியும் போது நாம் இயேசு கிறிஸ்து மாதிரி மாறிடுவோம். அன்புனா என்னன்னு தெரிய வைக்கிறதுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தாருன்னு வேதம் சொல்லுது. அது வரைக்கும் இந்த உலகத்தில் யாருக்கு அன்புனா என்னன்னு தெரியாது. இயேசு கிறிஸ்து வந்துட்டார், அப்போ அன்புனா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அது தெரிய மாட்டேங்குது, நம்மளுக்கு தெரியலை. நான் போட மாட்டேன், அதான் கடவுளுக்கு பிடிக்காது. வெள்ளை சட்டை போடுவேன், அதான் கடவுளுக்கு பிடிக்கும். சர்ச்சுக்கு போவேன். இது மாதிரி நாம் கிறிஸ்தவத்தை வழிவிலக பண்ணி வச்சுருக்கோம். சுய கற்பனைகள்னால அதை நாசமாக்கி வச்சுருக்கோம். கிறிஸ்தவன்னாலே அங்கே அன்புனா என்னன்னு கற்றுக்கிட்டவங்களுடைய வாசஸ்தலம். அங்கே வேதபாரர்களுக்கு இடம் இல்லை, அங்கே தேவனை அறிந்தவங்களுக்கான இடம். அன்புனா என்ன? அதை அவங்கள பார்த்தா தான் கற்றுக்க முடியும். இந்த தேவனை பார்த்தா கற்றுக்க முடியுதா? அவர் கோபத்தை பார்க்குறோம், அவரோட பொறுமையை பார்க்குறோம், அவர்கிட்ட சகிப்புத்தன்மையை பார்க்குறோம், அவர்கிட்ட உண்மையை பார்க்குறோம், அவர்கிட்ட இரக்கத்தையும் பார்க்குறோம். எல்லாமே நிறைஞ்சிருக்கு, நம்மளுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. எவ்வளோ பாவம் செஞ்சாலும் அவன்கிட்ட இரக்கமாக இருக்கிறாரு, விட்டு கொடுத்துட்ருக்காரு, சகிச்சிட்ருக்காரு. நான் ஏதாவது தப்பாக சொன்னால் சுட்டீர்னு போட்டு அடிக்கிறாரு, என்கிட்ட கண்டிப்பாக காண்பிக்கிறாரு. அவன்கிட்ட கண்டிப்பாக காண்பிக்காமல் இரக்கத்தை காண்பிக்கிறாரு. எனக்கு சத்தியத்தை போதிச்சதுனால என்கிட்ட கண்டிப்பாக காண்பிக்கிறாரு. அவனுக்கு சத்தியம் அறியாமல் இருக்கிறான்றதுனால இரக்கத்தை காண்பிக்கிறாரு. நம்ம இந்த கடவுளோட நெருங்கி பார்த்து பார்த்து தான் அன்புன்னா என்னன்னு கற்றுக்க முடியும். அவரை நம்ம பார்க்குறோம், அவரோட உண்மையை பார்க்குறோம். அவர் வார்த்தை தவறாமல் இருக்கிறாரு, நாவடக்கமுள்ளவராக இருக்கிறாரு. அவர்கிட்ட எந்தவித தீமையும் இல்லை. அவர் தீமையை சகிக்கிறாரு, ஆனால் அவர்கிட்ட தீமை யாருக்கும் எந்த வகையிலும் வெளிப்படாது. அவர் எதை செஞ்சாலும் தீர்மானமாக திட்டமிட்டு அது நன்மையாக போய் முடியும்படிக்கு அலசி ஆராய்ந்து தெளிவாக நடத்துகிறாரு. அது நன்மையாகத்தான் போய் முடியும். அது எனக்கும் சரி, பலருக்கும் சரி. எனக்கு ஏதாவது ஒரு பொருளை கொடுத்தாருன்னா அது எனக்கும் சரி, பலருக்கும் அது நன்மையாக இருக்கும்படிக்கு கொடுக்குறாரு, திட்டமிடுறாரு. அவர்கிட்டருந்து நன்மை மட்டும்தான் வரும். இதாங்க அன்பு. அவர் தீமையை விட்டு விலகிறாரு.
தீமையை ஏற்று நிற்கிறதில்ல, தீமையை சகிக்கிறாரு, பொறுத்துக்கிறாரு, பதிலுக்கு பதில் செய்கிறதில்ல. அவர் தீமை செய்கிறவங்களுக்கு பதிலுக்கு பதில் செய்வாரான்னா அந்த உலகம் தாங்காது, என்றைக்கும் நாசமாயிடும். துன்மார்க்கன் இன்னும் துன்மார்க்கம் செய்யப்பான், துன்மார்க்கனாகட்டும், பரிசுத்தமாகிற இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது இதான் அன்பு. துன்மார்க்கம் இன்னும் அதிகமாக துன்மார்க்கம் ஆகிறதுனால அவனுக்கே அந்த துன்மார்க்கத்தின் மேலே வெறுப்பு வரும். நான் இவ்வளோ தூரம் துன்மார்க்கேன் அப்படின்னு பார்த்து அது தன்னுடைய வழியையே அவனே வெறுப்பான், தன்னையே வெறுப்பான். அந்த அளவுக்கு விட்டு கொடுக்குறாரு. உலகத்தில் வெறுக்கிறது ரெண்டாவது. நல்லது எது கெட்டது எதுன்னு பேசி புரிஞ்சிக்க வேண்டாம், நடந்தே புரிஞ்சிக்கிறதுக்கு தான் இந்த உலகம் இருக்குது. நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. கெட்டது செய்கிறவன் அதை நல்லதுன்னு சொல்கிறான், நல்லது செய்கிறவன் அதை கெட்டது செய்கிறான், அதை கெட்டதுன்னு சொல்கிறான். நல்லது செய்கிறதுல அவனுக்கு விருப்பம் இல்லை. கெட்டவங்களாம் நல்லா இருக்கிறானே, நான் ஏன் நல்லது செய்யணும்? இப்படி தான் மனக்குழப்பங்கள். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னும் துன்மார்க்கமாக இருப்பான், இன்னும் பரிசுத்தமாக, இன்னும் பரிசுத்தமாக. அன்புனா என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணுன்னாக்கா சுயநலத்துலேருந்து வெளியில் வரணுங்க. கிறிஸ்துவின் சாயல் நம்ம பேசுகிறோமே, அது என்னது? அன்பு தான். பூரணமான, அப்பழுக்கற்ற, மாசற்ற, ஒரு வகையிலும் கண்டிக்க முடியாத அன்பு. அது நன்மையினால் நிறைஞ்சது, அது சகிக்கக்கூடியது, பதிலுக்கு பதில் செய்யாது, சண்டை பண்ணாது, நியாயம் பேசாது, பொறுத்துட்டு போகும். 1 பேதுரு 4 ஒரு வசனம், முதல் வசனம் படித்தேன், பலமுறை படிச்சிருக்கேன். இதுக்கு எவ்வளோ தூரம் ஆழமான அர்த்தம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. அவள் பாவிகளால் சிலுவை சுமந்து பாடுபட்டதுனால நீங்களும் அவ்வித சிந்தனையே ஆயுதமாக தரித்து கொள்ளுங்க என்றார். நீங்களும் பாடுபடும்போது சகிச்சுக்கோங்க, அந்த சிந்தனையை உடையவங்களாக இருந்து. பதிலுக்கு பதில் கேள்வி கேட்காதீங்க, சண்டை போடாதீங்க, சகிச்சுட்டு போங்க. ஏனெனில் பாடுபடுகிறவன் பாவத்திலிருந்து ஓய்ந்திருப்பான்னு சொல்கிறார். அடுத்த ஒரு வார்த்தை, பாடுகளை நம்ம சகிக்கும்போது பாவத்திலிருந்து ஓய்ந்திருப்பான். நம்மளை அநியாயமாக குற்றம் சொல்கிறாங்க, நியாயம் பேசுறதுக்கு இடம் இல்லை, நம்முடைய நியாயத்தை எடுத்து சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, சகிச்சிட்டு போகிறோம். இதுதான் பாவத்திலிருந்து ஓய்ந்திருப்பான். இது எவ்வளோ பெரிய விடுதலை! நம்மளுக்குன்னு நியாயம் பேசாமல் இருக்கிறது, நியாயத்தை விட்டு கொடுக்கறது, உரிமையை விட்டு கொடுக்கறது, சகிச்சிட்டு போகிறது, இது அன்பினுடைய ஒரு பகுதி. அன்புன்றது வீட்டுக்கு வாங்க, காப்பி சாப்பிடுங்க, அது செய்யுங்கன்றதெல்லாம் அது மேலோட்டமானது. அன்புன்றது இது விட்டு கொடுக்கறது, சகிச்சிட்டு போகிறது, இழக்கிறது, ஜீவனையும் இழக்கிறது. இதுதான் இயேசு கிறிஸ்து பார்த்தோம், கற்றுக்கிட்டோம். கற்றுக்கிடணும். கற்றுக்கிடலைன்னா அவர் எனக்காக மரித்தான்னு சொல்லிட்டு நாம் இதை கற்றுக்கிடலைன்னா நாம் தான் மோசமானவங்க. பூமியிலேயே, முழு பூமியிலேயே நாம் தான் அருவருப்பானவங்க. அன்பை பெற்றுக்கிட்டு தேவன்ட்டு இந்த அன்பை பெற்ற நாம் உலகத்துக்கு அன்பை கொடுக்கறதுக்கு கடனாளியாக இருக்கிறோம். மற்றவங்க அன்பையும் பெறலை, அவங்க வெறுப்பை காண்பிக்கிறாங்க, கசப்பை காண்பிக்கிறாங்க, கலகம் பண்ணுறாங்க.
அது இயல்பு. அதெல்லாம் நம்ம பார்த்து அருவருப்பான்னு நினைக்கிறோம். இல்லை, அதை காட்டலாம் அருவருப்பு அன்பை பெற்றுக்கிட்டு அன்பை தராமல் மூடி வச்சுட்டு இருக்கிறது தான். நம்ம யார்ட்டையும் இயேசு கிறிஸ்துவை பற்றி பேச வேண்டாம். அன்பை கொடுத்தாலே போதும், தானாகவே அது புரிய ஆரம்பிச்சிடும். அன்பை இருக்க அவர்கிட்டேருந்து படிக்க வந்திருக்கோம். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுறதுனா என்ன? அவரை மாதிரி அன்பாக இருக்க படித்து அதை மாதிரி நடக்கிறது தான் அன்பில் நடக்கிறது. அன்புனா என்னங்க? நான் அன்பாக இருக்கிறேன்னு மற்றவங்கள்ட்ட போய் சொல்லிக்கிறது இல்லை. அது நம்ம நடத்தையில் மட்டும்தான் காண்பிக்க முடியும். அதில் மன உருக்கத்தினால தான் காண்பிக்க முடியும். உண்மையான அன்புக்கு பேர் தான் அன்பு. அதில் கொஞ்சம் போலி இருந்தாலும் அது போலி தான். கடமைக்கு, கட்டாயத்துக்கு, மன நிறைவா அன்பு செலுத்தப்படாட்டா அது அன்பாகவே முடியாது. அது எந்த சூழ்நிலையும் சந்தோஷமாக இருக்கும், எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளும். அது சமாதானத்தை தான் விரும்பும், சகிச்சுக்கிட்டு போயிடும், தன்னை உயர்த்தாது. நன்மை செய்ய நாடும், தீங்கு செய்வதை விட்டு விலகும். இது நான் படிச்சுட்டு பேசலை, நான் கற்றுக்கிட்டதை உங்கள்கிட்ட பேசுகிறேன். கொடுக்கறதா சந்தோஷப்படும். மற்றவங்கள்ட்டேருந்து எதை பெற்றுக்கொள்ளலாம், மற்றவங்களை எப்படி அவங்கள்ட்டேருந்து பிடுங்கிக்கலான்றது தான் உலகம். நான் உலகத்தார் கிடையாது. இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல்னு சொல்லாரேன், அது ஒரு வேஷம்தான். ஆனால் நாம் கிறிஸ்துவனுடைய சாயல்னு சொல்கிறோமே, அது வேஷம் கிடையாது, அது உண்மை. அது இரக்கத்தினால நிறைஞ்சது, நன்மையினால் நிறைஞ்சது. தீமை செய்ய அதுக்கு தெரியாது. இதெல்லாம் நாம் கற்றுக்கிடணும்னு நான் சொல்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு தீமை செய்ய தெரியாதுன்னு சொல்கிற அளவில் நம்ம இல்லை. தீமை செய்ய நிறைய படிச்சிருக்கோம். பதிலுக்கு பதில் சுல்லுன்னு வார்த்தையினால் மற்றவங்களை காயப்படுத்த படிச்சிருக்கோம். அதில் சந்தோஷப்படுறோம். எத்தனையோ தீமை செய்கிறதுக்கு நமக்கு தெரியும். அதெல்லாம் நம்ம மறக்க வேண்டியது இருக்குது. நம்ம பழக்கத்தில் தான் அன்பு காண்பிக்க முடியும். அது நம்ம அன்பை காண்பிக்கிறதுனால யாரும் அதை ஏற்றுக்க மாட்டாங்க, அதை பாராட்ட போகிறதும் இல்லை. சகிச்சுட்டு போகிறதுனால யாரும் பாராட்ட போகிறாங்களா? இல்லை, அவமானத்தான் படுறோம். அன்பாக இருக்கிறது சிறுமப்பட ஒரு வாழ்க்கை தான். தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை, கசப்பான ஒரு வாழ்க்கைங்க. நான் பார்த்துருக்கேன், எவ்வளோ கசப்பான ஒரு வாழ்க்கை. யாரும் நம்மளை மதிக்க மாட்டாங்க. நம்மளை எல்லாரும் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு பயன்படுத்திட்டு போயிட்டே இருப்பாங்க. இது ஒரு பேக்குன்னு தான் பார்ப்பாங்க. என்னால் அது தாங்க தான் முடியல. ஆனால் அதான் கிறிஸ்துவனுடைய சாயல். அதை ஏற்றுக்கு தான் வேண்டியது இருக்குது, பொறுத்துட்டு தான் போக வேண்டியது இருக்குது. இப்படிப்பட்டவங்களோட தான் ஆண்டவர் இருக்கிறாரு. இங்கே தாங்க நம்ம அன்பை படிக்க முடியும். சிறுமப்பட்ட ஒரு வாழ்க்கை, கசப்பான ஒரு வாழ்க்கை, எளிய ஒரு வாழ்க்கை. இங்கே திறமைக்கு இடம் இல்லை. திறமை இருந்தாலும் அதை யாரும் ரெகக்னைஸ் பண்ண மாட்டாங்க. தம்பட்டம் அடிச்சிக்காது. நன்மை செஞ்சுட்டு
தான் வேலையை செஞ்சுட்டு வேலையை போயிட்டே இருக்கும். மற்றவங்க அதுக்கான பேரை வாங்கிட்டு போவாங்க. நான் பொதுவாக சொல்கிறேன், நம்ம அன்பில் வளரணும், பழகணும், படிக்கணும். இயேசு கிறிஸ்துவின் சாயல் நம்ம பேசுறதெல்லாம் ரொம்ப ஆழமான ஒரு விஷயம். நம்ம இன்னும் புரிஞ்சுக்கிடலைன்னு தான் சொல்கிறேன். நான் புரிஞ்சுக்கிட்டது கொஞ்சம்தான். அதில் பெருகிறதுக்கு தான் நம்முடைய வேலை. அதில் நம்ம சொந்தம் கொண்டாடி நம்முடைய ஆக்கி கொள்றதுக்கு நிறைய இருக்கு. அதுக்கு தான் தேவன் நம்மளுக்கு இறங்கணும். ஏன்னா தேவன் அன்பாக இருக்கிறாரு. நாமளும் அவரை மாதிரி அன்பாக இருந்தால் தான் அவரை மயம்படுத்தலாம். போலிங்க சர்ச்சையில் போய் நம்ம ஆண்டவரேன்னு கூப்பிடுறதும் அல்லையும் சொல்கிறதும் அப்படிலாம் வேண்டாம். அதிலெல்லாம் ஆண்டவர் மயப்பட போகிறதில்ல. நீங்கள் என்ன நிலைத்துருங்க, நான் உங்களை நிலைத்திருப்பேன். அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்தை நம்ம அனுபவிக்கும் போது தான் அன்பில் பூர்ணப்பட முடியும். அதான் அவர்களை நிலைத்திருக்கிறது. இந்த ஒன்றை நம்ம சரியாக செஞ்சால் போதுங்க. அவருடைய மரணம் என்கிட்ட பரிபூர்ணமாச்சுன்னா அவருடைய உயிர்த்தெழுந்த ஜீவனை என்கிட்ட பரிபூர்ணமாக விளங்கும். அப்படி தான் நம்ம அன்பை கற்றுக்க முடியும். பைபிள் படிச்சுலாம் அன்பை கற்றுக்க முடியாது. அவரை மாதிரி அன்பாக நம்மளை மாற்றிருக்கிறாரு. நான் அதை பார்க்குறேன். அவர்களுடைய அளவு என்கிட்ட அன்பு வரும். அதுக்கு ஒரு அளவுன்னு ஒன்று இருந்துச்சுன்னா அந்த அளவு என்கிட்ட இருக்கும். அதே அளவு சுத்தம் என்கிட்ட இருக்கும். அதே அளவு உண்மை என்கிட்ட இருக்கும். அதே அளவு பணிவு என்கிட்ட இருக்கும். தாழ்மை இருக்கும். இதெல்லாம் நான் நம்புகிறேன். அதெல்லாம் என்கிட்ட அந்த அளவு என்கிட்ட வெளிப்படணும்னு வாஞ்சிக்கிறேன், எதிர்பார்க்குறேன். தனிமையில் நான் நடக்கிறேன். அவரை மாதிரி என்னை ஆக்கிட்டா நான் நம்புறதுனால இது என்கிட்ட நிறைவேறும். இதுக்கு தான் விசுவாசம் தேவை. அவரை மாதிரி அன்புள்ளவனாகிறதுக்கு விசுவாசம் தேவை. அவரை மாதிரி விட்டு கொடுக்கறதுக்கு விசுவாசம் தேவை. அவரை மாதிரி மற்றவங்களுக்கு நம்மையும் நம்முடைய பொருளையும் கொடுக்கறதுக்கு விசுவாசம் தேவை. சகிக்கிறதுக்கு விசுவாசம் தேவை. உடைமைகளை இழக்கிறதுக்கு விசுவாசம் தேவை. நம்முடைய பாதுகாப்பை தேடாமல் இருக்கிறதுக்கு விசுவாசம் தேவை. இது விசுவாசத்தினால தான் முடியும். மற்றதை நம்முடைய பாதுகாப்பை கவனித்தோன்னா தண்ணிக்குள்ளே தான் போவோம். அன்பாக இருக்க முடியாது. அன்பில் நிறைவுள்ளவனா ஆகாட்டினா பரலோகம்லாம் எனக்கு தெரியாது. நான் அன்பில் நிறைவுள்ளவனா ஆகிறதுனால இயேசு கிறிஸ்துவை திருப்திப்படுத்துகிறேன். அது எனக்கு போதும். பரலோகம் போன மாட்டேனா, நரம் போன மாட்டேனா, அதெல்லாம் எனக்கு விளங்காது. நான் இயேசு கிறிஸ்துவை திருப்திப்படுத்துகிறேன்னா இல்லையா, அது எனக்கு விளங்கும். செத்த பிறகு நடக்கிறத பற்றி நம்ம ஏன் யோசிப்பானே? அவரை நான் சந்தோஷப்படுத்துகிறேன். உங்களுக்கு விளங்குதா? நாம் இந்த ஒரு வாழ்க்கையை கற்றுப்போம். தேவன் அன்பானவர்னு சொல்கிறதுக்கு அவருடைய அன்பை நம்ம படிக்கணுன்னா நம்மளோட சுயநலத்திலேருந்து வெளியில் வரணுங்க. அந்த கோடியிலேருந்து இந்த கோடிக்கு வரணும். இதை விட்டு நாம் நடுவில் நிற்கக்கூடாது. இந்த பக்கமும் இல்லை அந்த பக்கமும் இல்லைன்னு இல்லை. நாம் ஆவியின்படி நடந்தால் மாம்சத்தின் இச்சைகளை நிறைவேற்றாமல் இருப்போம்னு சொல்கிறாரு. நீங்கள் ஆவிக்குரியவனாக்கி ஆவியின்படி நடங்கன்னு சொல்கிறாரு. கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் அது எனக்கு கேள்விக்குரியதாக இருந்தது. என்னால் ஆவிக்குரியவன்னு நடக்க முடியுமா?
மாம்சத்துக்குரியவனாக இருக்கிற நான் ஆவிக்குரியவனா எப்படி நடக்கிறது? அது என்னுடைய திறமைக்கு உட்பட்டதா? நான் விரும்பினா அதை செய்ய முடியுமா? அப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அவர் அனுபவத்தில் தான் பேசுகிறாரு. முடியும். மாம்சத்திலிருந்து வெளியில் வந்துட்டேன். இந்த வசனத்தை விசுவாசிக்கிறதுனால, நான் சிலுவையில் மரிச்சிருக்கேன்னு விசுவாசிக்கிறதுனால, மாம்சத்தின்படி நடவாமல் அன்பில் நடக்க முடியும். அவரை மாதிரி அன்பில் நிறைவுள்ளவனாக நடக்க முடியும். ஆவிக்குரிய யார்? அன்பில் நிறைந்தவன். பரிஸ்தாவில் குதிக்கிறவன்ல, அன்பில் நிறைந்தவன். இப்படி நம்ம அன்பில் நிறைவுள்ளவங்களாம் ஆகிறதுனால மாம்சத்தின் இச்சைகளை நிறைவேற்ற மாட்டோம். என்னுடைய பொருள்களை இழக்கிறதுக்கு என் மாம்சம் ஒத்துக்காது, விட்டு கொடுக்காது. ஆனால் அன்பு நிறைஞ்சதுக்கப்புறம் தானாகவே அது இயல்பாக முடியுது. இழக்க சொல்லாது, வந்துடும், விட்டு கொடு, சந்தோஷம். அது மேலே மனசு எதுலாம் ஒட்டிக்குது. இன்னும் என்னோடய ஹெல்த்தை பற்றி ஒட்டிக்கிட்டே இருக்குதா? நோய் நிறைய வருது. ஏன் நோய் நிறைய வருது? ஹெல்த்து மேலேயே கவனம். நான் இழந்துடுறேன், என் ஹெல்த்து இப்படி பண்ணால் போகட்டும். எதிலையாவது உங்கள் மனசை ஒட்டுதான்னு பாருங்கள். அந்த விஷயத்தில் நீங்கள் மாம்சத்தின் இச்சைகளை நிறைவேற்றும்படி முயற்சிக்கிறீங்க. அந்த இடத்துல சுயநலம் உங்களை ஆளுது. நம்ம கிறிஸ்துவனுடைய மரணத்துக்குள்ளாகும்போது அது நம்முடைய ஆசைகளை விட்டு கொடுக்கும்போது, ஹெல்த்து மேலே ஆசை, பொருள் மேலே ஆசை, பட்டத்தின் மேலே ஆசை, இப்படி பல காரியங்கள் நம்மளை, நான் எனக்கு தெரிஞ்ச 1-2 தான் சொல்ல தெரியுது. நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அவங்கவுங்க வாழ்க்கையை கவனித்து பார்க்கும்போது நிறைய கண்டுபிடிக்கலாம். பிள்ளை மேலே ஆசை, இப்படி நிறைய சொல்லலாம். நீங்கள் கண்டுபிடிச்சி அவை எல்லாத்தையும் மரணத்துக்குள்ளாக்குங்க. எந்த வகையிலையும் நான் ஆசைப்பட மாட்டேன், உங்களுடைய சித்தத்துக்கு விட்டு கொடுக்குறேன்னு விட்டு கொடுக்கும்போது தான் மாம்சத்தின் இச்சைகளை நிறைவேற்றாமல் ஆவியின்படி நடக்க என்னால் முடியும். தண்ணீர் மேல் நடக்க என்னால் முடியும். இந்த விசுவாசம்தான் நம்மளுக்கு வேணும். நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கேன், அதனால் இந்த ஆசையை நான் சிலுவையில் அரைஞ்சிட்றேன் அப்படின்னு விட்டு கொடுக்குறோம். அப்படி விட்டு கொடுத்துட்டு நம்முடைய சித்தப்படி கடவுள்னு விட்டு கொடுக்கும்போது தான் நம்ம ஆவியின்படி நடக்க முடியுது. இப்போ சொல்லுங்கள், மாம்சத்தின்படி நடக்காமல் ஆவியின்படி நடக்கிறது என்னுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. நான் எந்த வகையிலாவது என்கிட்ட இச்சை ஆண்டுதுன்னா, பாவத்தை பற்றி பேசலை, இச்சை மனசு எதுலையாவது ஒட்டிகிட்டு இருக்குதுல்ல, அதை பற்றி பேசுகிறேன். ஆண்டுதுன்னா அதை குறித்து நான் சிலுவையில் அரைஞ்சிட்றேன். உங்களுடைய சித்தப்படி கடவுள்னு அரைஞ்சிட்டு அவர் தரும்போது அவர் போதும்னு நம்ம இருக்கிறோம். தரது போதும், தரும்போது தரட்டும், தராட்டினாலும் பரவாயில்லன்னு விட்டு கொடுக்கும்போது தான் அவருடைய ஜீவன் என்ற பிரவேசிக்குது. அதாவது அன்பாக நடக்க முடியுது, ஆவியின்படி நடக்க முடியுது. ஆவியின்படி நடக்கிறதும் மாம்சத்தின்படி நடவாமல் இருக்கிறதும் என்னுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அப்போது அன்பில் நிறைவுள்ளவனாகிறது என்னுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. விசுவாசிக்கிறதுனால, சிலுவையில் நான் மரிச்சேன்னு விசுவாசிக்கிறதுனால, தண்ணி மேல் நடக்கிறது என்னுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. விசுவாசிக்கிறதுனால நாம் விசுவாசிக்காட்டலாம் இழக்கிறது கஷ்டம். தண்ணிக்குள்ளே தான் போவோம். மாம்சத்தின்படி நடக்கிறதும் ஆவியின்படி நடக்கிறதும் என்னுடைய கட்டுப்பாட்டில் இது இருக்காது. நம்ம மாம்சம் நம்மளை பிடிச்சி இழுத்துட்டு போயிடும், அடிச்சுட்டு போயிடும். உங்களுக்கு விளங்குதா? இதனால் உங்களுக்கு என்ன விளக்கமாக சொல்கிறேன்னா,
நாம் அன்பில் வளரணும், ஆவியின்படி நடந்து எல்லாத்துலேருந்து சுதந்திரமாக இருக்கணும். சுயநலத்திலிருந்து முழுக்க விடுதலாகி தேவ அன்பில் நிறைந்தவங்களாகணும். அன்புன்றது அந்தரங்கமானது. அன்புன்றது செயலில் தான் வெளிப்படும். அன்புன்றது அங்கீகரிக்கப்படாது, அது புறக்கணிக்கப்படும். ஆனால் பயன்படுத்தி கொண்டு புறக்கணிக்கப்படும். ஆனால் ஒரு நாள் அது அங்கீகரிக்கப்படும். அது வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். தேவன் நம்ம அன்பாக நடக்கிற ஒரு காரியத்தினால தான் மயப்படுவாரே ஒழிய, நம்ம இப்போ சர்ச்சுக்கு போயிட்டு வர்றதுனாலையோ, அல்லேலியா சொல்கிறதுனாலையோ, ஜெபம் பண்ணுறதுனாலையோ, ஆண்டவரை பற்றி 100 பேருக்கு போய் பிரசங்கம் பண்ணுறதுனாலையோ தேவன் மயப்படுறது இல்லை, இல்லை, இல்லை. அது பொய், பொய், பொய். அது ஏமாத்து வேலை, ஏமாத்து வேலை, ஏமாத்து வேலை. அதை நம்பாதீங்க, நம்பாதீங்க, நம்பாதீங்க. அன்பில் பூர்ணமாகாத எவனுமே தன்னைத்தானே ஏமாற்றி கொள்கிறான். அவன் வஞ்சிக்கப்பட்டு போகிறான். ஆவியின்படி நடக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். ஏன்னா தேவன் அன்பானவர். நன்றி. வேறு தருணம் ரொம்ப சந்திக்கிறேன். வணக்கம்.